நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நம்ம கஷ்டங்கள்லேயே வச்சிருக்கோம். சாட்சி இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும். சாட்சி இல்லாத சீரி ஒரு 5%. சாட்சி இல்லாத அது எனக்கு தனிப்பட்டது, என்னால விட முடியாத பலவீனம். விட்டா செத்து போயிடுவேன். சொல்லுங்க, ஆண்டுடைய பிள்ளை எல்லாருக்கும் சொல்லுவேன், பிசாசுடைய கொடியே அங்கதான் இருக்கு. நான் அந்த கொடியை விட்டா செத்து போயிடுவேன் பாஸ்டர், என்னால விட முடியாது. தைரியமா சொல்லுங்க, நான் சாக ரெடின்னு சொல்லுங்க, தேய் கொடியும் சொல்லாமே சொல்லுங்க. நான் நீண்ட நாள் குடியாரம் பாஸ்டர், டாக்டர் குடியாரம் அப்படிதான் சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமா குடி. சோசியல் ட்ரிங்கர் வந்தா பிரச்சனை இல்லை, 10 மில்லி குடிச்சா பிரச்சனை இல்லை. ரெகுலர் குடியாரமா தான் இருக்கக்கூடாது. குடியை சீக்கிரம் தான் செத்து போயிடுவேன் சொல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமா தான் இதெல்லாம் பிரச்சனை சொல்லுது. அப்படி ஒருத்தருக்குமே நடந்தது சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செத்து போக ரெடியா இருக்கிறேன், பாவியா சாக விரும்பல சொல்லுங்க. ஆண்டவரே நான் சாக ரெடியா இருக்கிறேன். சாவுதானே வரும். தேவனே நான் உங்களை நேசிக்கிறேன், சாக ரெடியா இருக்கிறேன், ஆனா இந்த பாவம் எனக்கு வேண்டாம் சொல்லாமே. சத்தமா சொல்லுங்க. சில பதவிகளை தானா லஞ்சம் வரும். சில பதவிகள் பாத்தீங்கன்னா லஞ்சத்தை அவனே கொண்டு வந்து கொடுப்பான். நம்முடைய மனசு சொல்லும், வீட்டு வாடகை பத்த மாட்டேங்குது, விலைவாசி கூடிருச்சு, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, சைலம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லஞ்சம் வந்தா தேவை. 1000 ரூபாய் கம்மி. சில அதிகாரங்கள் வந்து சாதாரணமா 2000 5000 நல்லா கட்டுற மாதிரி பணம். அதுக்கு ஒரு பழக்கம், அது ஒரு சாக்கடை பழக்கம் சொல்லாமே. சாக்கடையில மலத்தை திங்கிற பன்றிகளுடைய பழக்கம் அந்த லஞ்ச பழக்கம். ஆனா நீதிமானுக்கு வசனம் சொல்லுகிறது, அடுத்தவனுடைய 5 வயசு எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிகிறதா நீதிமான். ஓ 5 பைசா ஓ எனக்கு தேவையில்லை, தூக்கி வீசு. ஓ 5 பைசாவை என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர். இந்த விசுவாசம் எங்க இருக்கு? ஆபிரகாம்ல இருக்கு. தேவனை நம்பி புறப்பட்டு வந்த ஆபிரகாம் சொல்லாமே படைகளை ஜெயித்து கொண்டு வர 5 ராஜாக்களை ஜெயித்து கொண்டு வர்றான். அந்த ராஜா கெஞ்சுகிறான், எல்லாத்தையும் நீ எடுத்துக்க சொல்லாமே. யோசிப்பார், எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. ஆபிரகாம் கெஞ்சுறான், எல்லாத்தையும் எடுத்துக்க, மனுஷரை மட்டும் கொடு. பொண்ணு வெள்ளி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கன்னு சொல்றேன். ஏன்னா ஜெயித்து கொண்டு வர லோத்துவை காப்பாற்றி 5 ராஜாக்களை ஜெயித்து அப்படியே ஆபிரகாம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். ராஜா சரணடைகிறான், வந்து விழுகிறான் ஆபிரகாமுடைய பாதத்துல. சொல்லுங்க இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துக்க, மனுஷரை கொடு சொல்றோம் பாருங்க. ஆபிரகாம் உங்களுக்கு வேணும். நான் என் அண்ணன் லோத்துவை காப்பாத்துறதுக்கு படையெடுத்து போய் கொண்டு வந்தேன். பாவியாகி சோதம் குமார் அவங்களை காப்பாத்துறது என் வேலை. அண்ணன் மேல லோத்து என்ன பின்னாடியே வந்தா பாரு. அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக படையெடுத்து போனேன், ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லுவாமே. முக்கியமான வார்த்தை சொல்ற, நாளைக்கு ஆபிரகாம நான் ஐஸ்வர்யவானே நீ சொல்லக்கூடாது. பிரச்சனை தான். ஆபிரகாம் பாருங்க, நான் கொடுத்தேன், நான் எல்லாம் கொடுத்து அவனை தூக்கி விட்டேன் நீ சொல்லக்கூடாது. ஒரு வார் வேணாம், ஒரு செருப்பு வார் வேணாம், ஒரு பொட்டாச்சி வேணாம். அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லுவாமே. ஒரு செருப்பு வார் வேணாம், பொட்டாச்சி வேணாம், தூக்கி வச்சுதான். நீங்க சாப்பிட்டதோ பாக்கில தான் வீட்டு போகும். ஏன் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனால வசனம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னோடைய சீமானா இருந்தான் சொல்லுவாமே. ஆபிரகாமுடைய உண்மையான விசுவாசம் ஒவ்வொரு தடவையும் என்னை நிரப்புவார் என்பது. அவர் தினமும் என்னை கொடுத்துக் கொண்டே இருப்பார் சொல்லுங்க. உயிருள்ள வரைக்கும் அது நடந்துச்சு. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானா கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 16:26 நினைக்கிறேன். 26ன்னா டக்குன்னு வாசிக்கிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானா கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்து வந்தார். இது பெரிய தேவ ரகசியம் சொல்லுவாமே. இது முக்கியமானது. நீங்க எத்தனை அரசியல் சரி, சில பேர் ஆண்டோடைய பிள்ளைகள் பகிரங்கமா சொல்லுகிறேன். ஒரு பெரிய அதிகாரி என்ன கேட்டார், நல்ல சம்பளம் வாங்கினவங்க பாஸ்டர், 2 பேரும் சம்பளம் வாங்குறோம், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பளம். நம்ம வந்து பாஸ்டர் பணத்தை சும்மா தான் இருக்கு, வட்டி கொடுக்கலாமா, கொஞ்சம் பணம் சேருமே நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு விசுவாசி சொல்லுங்க. அப்படி பைபிள்ல சொல்லலை சொல்லுங்க. இல்லையா, உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, யாருக்காவது இறக்கப்பட்டு கடனா கொடுங்க, பருவத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் ஏழைகளுக்கு கொடுங்க, வட்டிக்கு கொடுங்கன்னு சொல்லவே கிடையாது சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறது. அதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு அவங்க கீழ்ப்படிந்து கொடுக்கல, வட்டிக்கு கொடுக்கல சொல்லுங்க. சத்தம் சொல்லுங்க. கடவுளுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறது தான் பாக்கியம். தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்க. ஏன் முக்கியமானதுன்னா நிறைய பேர் நிறைய இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம்னா வெள்ளச்சட்டை வெள்ள வேட்டி, பைபிள் ஒரே வருஷம் தான். ஆனா அவருடைய சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அரசாங்க அதிகாரியா இருந்தா விசாரிச்சு பார்த்தா லஞ்சம் வாங்குறவனா இருக்கும், அடுத்தவருடைய பணத்துக்கு ஆசைப்படுகிறவனா இருக்கும், லஞ்சம் வாங்குறோம். அவன் எப்படி நீதிப்பான்? சாட்சி இல்லை சொல்லுங்க. இல்லையா, தேவன் நியாயம் தீர்ப்பா. பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக சொல்லுங்க. 10 கட்டளையில அப்பவே சொல்றார், பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக. வேலைக்காரனையோ ஆட்டையோ மாட்டையோ பிறனுடைய மனைவியையோ அவனுடைய வேலைக்காரனையோ வேலைக்காரியோ ஆட்டையோ மாட்டையோ இச்சையாதிருப்பாயாக
சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, என்னுடைய பாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் நல்ல தேவ மனுஷன். அடுத்த சபைக்கு போனதே, அடுத்த சபை விசுவாசி வீட்டுக்குள்ள போனதே கிடையாது. சாட்சி சொல்ல முடியாது, உள்ளாலே பார்க்க முடியாது. வேற ஏதாவது பிரச்சனையில பல காரியங்கள்னால சபைக்கு வந்தவங்களா தான் இருப்பாங்களே வெளிய. அவர் அடுத்த சபைக்கு போனாரு, காலண்டர் கொடுத்தாரு, நோட்டீஸ் கொடுத்தாரு, இல்லவே கர்த்தரோட ஊழியம் செய்ய முடியாதவங்க ஆசீர்வதிச்சு சொல்லுவாமே. நான் அதை கை கொண்டு வருகிறேன். ஏன்னா வேற இடத்துக்கு போன பிரச்சனை வரும். இன்னொரு சபைக்கு போன அந்த சபை பாஸ்டர் போயிட்டு அவர் அதுக்கு பொறுப்பானவர். அடுத்த சபைக்கு போய் நான் காலண்டர் கொடுக்குறேன், நான் மியூசிக் போடுறேன், கல்யாணம் நடத்துறேன், பாட்டு பாடுறேன், இந்த வேலையே அதெல்லாம் ஒரு தடுமாறி போனவர்கள், கடவுள் அறியாத இவர்கள் அந்த செய்வார்கள். அந்த சபைக்கு அந்த தரப்பு இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் அந்த சபைக்கு பொறுப்பானவர். சொல்லலாமே, ஒரு வீடு இருந்தா அந்த குடும்பத்துக்கு தலைவர் இருப்பார், அவர் பொறுப்பானவர். அந்த மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு தலைவர், அந்த குடும்பத்துக்கு அவர் பொறுப்பா இருப்பார். சொல்லலாமே, இன்னொருத்தர் போய் கூறாது நியாயம் இல்லை, தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஊழியர்கள் தெளிவில்லாத அநேகம் என்ன செய்யறது, உள்ள வந்து கலகம் பண்ணி இங்க வாங்க அங்க வாங்க நோட்டீஸ் கொடுக்குறது, பாட்டு பாடுறேங்கிறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறது, அப்படி உலட்டி அடக்கழிக்க. அவர் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? இல்லை, அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை. ஏன் வசனம் சொல்லுகிறது, பிறனுக்குரிய யாதொன்றையும் செய்யாது. சொல்லலாமே, பிறனுக்குள்ள யாதொன்றை, வேலைக்காரி, பிறனுடைய மனைவி, பிறனுடைய ஆடு மாடு, எதையும் செய்யாத. சொல்லலாமே, தேவன் உனக்கு பழகி பெருக பண்ண வல்லவராயிருக்கிறது. ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. ஆபிரகாம் சும்மாதான் இருந்தார். அவருடைய ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் திரளாய் பழகி பெருகி. அதை நீங்க பிராக்டிக்கலா பார்க்கணும்னா அப்படிதான். நாங்க வைத்திருக்கிற ஆடுகளும் மாடுகளும் சொல்லலாமே ரெண்டு விதத்துல ஒரு காரியம் நடக்கும். இந்த ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், ஒட்டகம் ஆடு மாடெல்லாம் எப்படி உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. சும்மா அந்த வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க, போன வருஷம் என் ஆடு தூரம் செத்து போச்சு, வாயெல்லாம் கணை வந்துருச்சு, வாயெல்லாம் புல்லு வந்துருச்சு, சளி வந்துருச்சு. போன வருஷத்துல எனக்கு 300 ஆடு செத்து போச்சுன்னு சொல்றவங்க இருக்கிறான். அதே 300 ஆடும் 2 குட்டியை போட்டு 300 + 600 900 ஆடா மாறினதும் இருக்கும். இப்படிதான் விருத்தி அடையும். சொல்லுங்க, 300 ஆடுகள், தாய் ஆடுகள் 2 குட்டியை போட்டு இது ஒரு 300 அது ஒரு 600 900 மாறி விற்கிறது இருக்கும். இது 900 விருத்தி அடைஞ்சிருக்கு. இன்னொரு 300 நீல் பேலன்ஸ்ல 300 செத்து போச்சு சார். ஒண்ணுக்குள்ள வியாதி எப்படி பரவி என்ன செத்துருச்சு, காசு கொடுத்து ஜேசிபி விட்டு புதைச்சிட்டு சும்மா இருக்கிறேன், இனி கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது வாங்கி விடலாம் இருக்கிறேன் சொல்லுவாங்க. மக்கள் கவனிப்பாங்க. சொல்லுவாங்க, இது ஒட்டகத்துக்கு நடக்கும், மாட்டுக்கு நடக்கும், ஆட்டுக்கு இப்படித்தான் நடந்தது. ஆபிரகாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு சீமானா இருந்தான். அவனுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பழகி கொண்டே இருந்தது. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை, உன் நிலத்தில் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் பெருக்கமும் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதி. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்படியே காப்பாற்றி வச்சிருக்கனால இல்ல, இது ஒரு தேவ ரகசியம். ஆண்டுடைய பிள்ளைகள் புரிந்து விடும். 300 இருந்த மாதிரி இருக்கும், அடுத்த சீசன்ல 900 மாறிடும். 300 ஆடு இருந்த மாதிரி இருக்கு, ஒரு 9 மாசம் தாண்டும் போது 2 குட்டியை போடுது, அது 300 + 600 900 மாறிடும். இது செய்கிறவரியா? சொல்லுங்க, கர்த்தர். இதைத்தான் ஈசாக்குன்னு செய்தார் ஆண்டவர். இதைத்தான் ஆண்டவர் ஈசாக்குன்னு செய்தார். இது எதை குறிக்குதுன்னா, இப்ப இந்த ஆசீர்வாதம் இல்ல, 300 தான் இருக்கு, 300 ஆடு தான் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் இப்ப இல்ல, இதை தேவன் உருவாக்குகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. God creates. ஆண்டவர் அதை உருவாக்குகிறார். God makes something. God increases. ஆண்டவர் அதை விருத்தி அடைய செய்கிறார். சொல்லுங்க ஆமென். அதோட கரம் நீட்டப்பட்டிருக்கு. ஆபிரகாம் வயது செஞ்சு சும்மா உட்கார்ந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கும்? நிச்சயமா நடக்கும். தேவனை நேசித்து அவருக்கு உண்மையா கொடுக்கும்போது தான் நடக்கும். அதுக்கு மாறாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இருக்கிறத வச்சு ஓட்டுறதுக்கு நம்ம பிளான் போடுவோம், உள்ளதை வச்சே நம்ம பிளான் போடுவோம், அல்லது உள்ளதும் பத்தலைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட குறை சொல்லுவோம். உள்ளதே எனக்கு பத்தலை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைய படிக்க வைக்க முடியல, பெட்ரோல் போட முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, இருக்கிறதே எனக்கு பத்தலை. சொல்லலாமே, இந்த விசுவாசம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாய் தேவனை கனம் பண்ணி உத்தமமாய் உண்மையாய் அவரை முதல்ல வைக்கிற மனிதர்கள் மேல அவர் கிருபையை அருளுகிறார். இது சத்தியம், இது கர்த்தருடைய சத்தியம். எப்படி? அப்படிதான் விருத்தி ஆவதும் உண்டு, அவர்கள் குறைந்து தரித்திரப்பட்டு போவதும் உண்டு. பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தினுடைய அக்கௌண்டன்ஸுக்கு ஒத்தே வராது, உலகத்தினுடைய கணக்குக்கு ஒத்து வராது, விசுவாசத்துக்கு மட்டும்தான் ஒத்து வராது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவாரும் உண்டு. இந்த சாலமோன் ஞானமாய் சொல்கிறார். அவங்க உணர்ந்து சொல்கிறார். சாலமோன் ஞானி. சொல்லுங்க. உலகத்துல ஒரு எக்கனாமிஸ்ட் அவர்கிட்ட போய் கேளுங்க, நீ சேர்த்து வச்சா தான் நீ பணக்காரனாக சொல்ற.
அக்கௌண்டன்ட் இருக்காங்க, எக்கனாமிஸ்ட், ஏன்னா எக்கனாமிக் படிச்சவர், அக்கௌண்டன்ட் படிச்சவர். கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்தீங்கன்னா சேர்த்துட்டே வரும். 5 சேர்த்தா தான் 10. இதுதான் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்ட் கணக்கு. கர்த்தருடைய கணக்கு அது கிடையாது. சொல்லாமே தேவனுடைய விசுவாசத்துல அது வராது. அதனாலதான் ஒரு விசுவாசத்தை பயன்படுத்துகிறான். ஒரு மனுஷன் விருத்தி ஆவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உன் மூளை அறிவை வச்சு வேலை இல்லை. பரிசுத்தவான்களுக்கு விசுவாசம் தான். சொல்லுங்க லேவியா, பரிசுத்தவான்களுக்கு விசுவாசம் முதல். விசுவாசம்ங்கிறது எண்ணம் அல்ல, தேவனை நம்பி கீழ்ப்படிவது. விசுவாசங்கிறது நினைவு கிடையாது. இட்ஸ் நாட் திங்கிங். The faith is not only thinking. தேவனை பற்றி அறிவு கிடையாது விசுவாசம். இட்ஸ் நாட் a knowledge of God. It's not a faith at all. விசுவாசங்கிறது தேவனை பற்றி அறிவு அல்ல. சர்வவல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், விருத்தி ஆக்குகிறவர். இது இல்லை. இட்ஸ் a basic. விசுவாசம் தேவனை நம்புகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது. சொல்லுங்க லேவியா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது, அதுக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால சாலமோன் பெரிய ஞானி, அவன் அனுபவப்பட்டு சொல்லுகிறான், வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் அருமை அடைவார்கள். வாரி இறைத்து எப்படி விருத்தி அடைவான்? இருக்கிறத வாரி இறைச்சிட்டான். சொல்லுவாமே, இருக்கிறத வாரி இறைச்சிட்டான், எப்படி விருத்தி அடைவான்? இதை செய்கிறவர் ஆண்டவர். சொல்லுங்க லேவியா. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு. ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துல கொண்டே அவனை வைக்க முடியும். 2000 ரூபாய் வேலைக்கு சைக்கிள்ல தெரிய வைக்கவும் முடியும். இதான் ரகசியம். சோத்துக்கும் பத்தல, வாய்க்கும் பத்தல, கைக்கும் பத்தல, வாடகை கொடுக்க முடியல, எண்ணெய் வாங்க முடியல, கடுகு வாங்க முடியல, கீரை வாங்க முடியல. காலம் பூரா இந்த பாட்டை பாட வைக்கவும் தேவனுக்கு முடியும். God does that. ஆண்டவர் இதை செய்கிறார். ஒரு சிறியவனை கூட்டி புழுதியில் இருந்து தூக்கி இங்கே இருப்பா, நீ உன் குடும்பம் நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு சொல்லுகிறார். இதை செய்து சொல்லலாமே. வேற யார் செய்கிறார்? தேவன் செய்கிறார். இதுக்கு எதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? விசுவாசத்தை பயன்படுத்துகிறார். சில நேரம் தாய் தகப்பன் தேவனுக்கு கொடுத்ததை பிள்ளைகள் மேல கொடுக்கிறார். நான் வெளிநாட்டினுடைய ஒரு மிஷனரிகள் வரும்போது சொன்னாங்க, மிஷனரிகள் திருச்சிக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டீம் ஆடல் பாடல் பாடி, ஸ்டேஜில் ஆடல் பாடல் பாடி இயேசுவை பற்றி அறிவிக்கிறது. அப்போ சொன்னாங்க, நாங்கெல்லாம் we are unworthy to receive all the blessings from God. நாங்கள் கடவுள்கிட்ட இருந்து பெரிய ஆசீர்வாதங்களை, செல்வ செழிப்பை வாங்குறதுக்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி கேட்டா, அவர் பேர் அமெரிக்கா வந்து கனடா வந்துமா ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு நிறைய பணத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி ஏழைகள் கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, வடநாடுகளில் சபை கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி முடித்து வந்திருக்காங்க. பெரிய டீம் வந்திருக்காங்க ஃப்ளைட்ல. சொல்றாங்க, we are unworthy to get all the blessings from God. எப்படி நடந்துச்சுன்னா, எங்களுடைய தாய் தகப்பன், எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லாமே நல்ல எங்களுடைய தேசத்தை விட்டுட்டு இந்தியாவை வந்து இறந்து போயிருக்காங்க. ஊழியத்துக்கு கூழ் வாங்கி, ரோட்ல கூழை வாங்கி குடித்துட்டு நாயை ஏறி விட்டுருக்காங்க, கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. உள்ளக்கார மிஷனரிகள் வானைக்கோட்டை பக்கம் வீடு தென்காசிங்கெல்லாம் பார்த்தா அவங்களுடைய கலர் லண்டன் மிஷனரி சென்று பார்க்கணும். இது கஞ்சிக்கலாமோ இல்லை, இந்தியாவில் எப்படியாவது ஜன ரட்சிக்கப்படணுமே சொல்லாமே. அதில் ஒருத்தர் தான் ஜான் ரீகன் சொல்லி இப்படி வரலாறுகள் புத்தகங்கள் சொல்றது. எத்தனை மிஷனரி லண்டனை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து செத்து போயிருக்கோம் சொல்லாமே. இங்கே உடனே மாங்காய்க்கு தானே கடிச்சு கிடக்கும். அவங்க உயிரை கொடுக்க வந்தார்கள். அவர் சொல்றார், ஒருவர் எனக்கு ஊழியர் செய்தால் என் பிதா அவனை கனப்படுவார் கர்த்தர் சொன்னார். அவர் அந்த உயிரை கொடுத்தவருடைய பிள்ளைகள் நாங்கள் சொல்லாமே. யாராவது வசதியான இடத்துக்கு போவோம். இங்க இருந்து நீங்க சோமாலியா போறீங்களா, சூடான் போறீங்களா, அமெரிக்கா விசா ஃப்ரீ, மாஸ்டர் 5 விசா கொடுக்குறாரு. யார் போவார்? ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, விசாவுக்கு காசு இல்லை, 5 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்க, எத்தனை பேர் கைது முடியாது? படத்துக்கே வேணாம், ஐஎல்டிஸ் வேணாம். 5 லட்சம் சம்பளம் ஏதோ படிச்சிருந்தா பரவாயில்ல, எழுத படிக்க தெரிஞ்சா கூட பரவாயில்ல, மாஸ்டர் 5 விசா ஏற்பாடு பண்றாரு. சொல்லுங்க ஆமே. இதே சூடானுக்கு போகணும், உயிரோட திருப்பி வர முடியாது. சோமாலியான்னு ஒரு நாடு, சோத்துக்கு பஞ்சப்பட்ட நாடு, அங்க மிஷனரியா போகுதியா, போனா திருப்பி வர மாட்டியா. பர்வத்துல தான் அவங்கள பார்க்கலாம். யார் போவா? பர்வத்துல தான் அவங்கள பார்க்கலாம், திருப்பி வர மாட்டியா. சுட்டு கொண்டுருவாங்க. சோமாலியா, கடற்கொலைக்காரர்கள், சூடான், நைஜீரியா, ஸ்கேமர்ஸ், பேங்க் ஸ்கேமர். தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றமா இருந்தேன். இதே தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறான். சொல்லுவாமே, நான் யோக்கியமானவர்களை செய்ய விரும்புகிறேன். மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். சுத்தமா சொல்லாமே. முதல் குறிப்பு, நான் தேவனுக்கு முன்பதாய் குற்றமற்றவனாய் இருந்தேன். தானியேல் சொல்லுகிறான், நம்ம ஆராய்ந்து பாருங்க. நிறைய பேருடைய தடை தேவ ஆசீர்வாதம் வர்றதில்லை, ஆண்டவருடைய நன்மைகள் வரமாட்டேங்குது, குடும்பங்களில் சகாயம் கிருமை வரமாட்டேங்குது. இருந்த மாதிரி இருக்கிறோம். உங்களை நீங்கள் ஜெபத்துல தனியா ஆராய்ந்து பாருங்க, பிறகு குடும்பமா ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, தேவன் ஆசீர்வதிக்க முடியாத தடை என்கிட்ட உண்டா? இன்னைக்கு பிசாசு பாவத்தை பழக்கம்னு சொல்லி